அனாவசியமான சந்தேகங்களை எல்லாம் உன் மனசிலிருந்து உடனே தூக்கி எறி. நாளைக்கு காலையில வெடிச்ச உடனே அந்த நாகமணி நம்ம கையில இருக்க போகுது. அதுதான் உண்மை. நான் உன்னை ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணியிருந்தேன். இந்த கடைசி போராட்டத்துல நீ வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப எச்சரிக்கையா வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப பாரு, நீ அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு உன்னை என்ன நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு. யாரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வேற யார் மாமா இந்த காரியம் எல்லாம் பண்ண போறது? எல்லாம் அந்த நாகராணியா தான் இருக்கும். இல்ல குருவே, எனக்கு என் சக்திகள் மேல இப்பவும் நம்பிக்கை இருக்கு. எந்தவித சாபமும் என்ன பாதிக்காது. நான் எப்பவும் போலதான் இப்பவும் இருக்கேன். நீங்க சொன்னது பொய்ன்னு இப்பவே நான் நிரூபிச்சு காட்டுறேன். பாருங்க, என்னோட உண்மையான நாக உருவத்துக்கு வந்து நிரூபிச்சு காட்டுறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அமிர்தா, இப்பவாவது உன்னோட உண்மையான நிலைமை என்னன்னு உனக்கு புரியுதா மகளே? இல்ல, இது அநியாயம். இது பெரிய அநியாயம். இந்த மாதிரி பரிபூர்ணமா என்ன நிராதரவா நிக்க வச்சது அந்த பரமேஸ்வரன் எனக்கு செஞ்ச அநியாயம். குருவே, நான் இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்னோட பாதைகள் எல்லாம் தெளிவில்லாம இருக்குது. இப்ப என்ன பண்றது? இனிமேல் என்ன நடக்குங்கிறத நம்மளால கற்பனை கூட செய்ய முடியாது அமிர்தா. இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கு மேல நடக்க போறது எல்லாத்தையும் அந்த பரமேஸ்வரன் தான் முடிவு பண்ணுவான். அவன் விருப்பப்படியே நடக்கட்டும். இப்போதைக்கு என்னால இவ்வளவுதாம்மா சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் நீ அவசரப்பட்டு செஞ்ச காரியத்தால உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு நீயே காரணமாயிட்ட அமிர்தா. இந்த நிலைமையில என்னாலேயே எதுவும் செய்ய முடியாது அமிர்தா. அந்த பரமேஸ்வரன் தான் உனக்கு ஒரு வழியை காட்டணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காலத்ரிகால நேத்ரத்ரி நேத்ர சூலத்ரி சூலகாத்ரம் சத்ய பிரபாவ திவ்ய பிரகாச மந்திர ஸ்வரூப மாத்ரம் நிஷ்பிரபஞ்சாதி நிஷ்கலங்கோஹம் நிஜ பூர்ண போதஹம்
வா விஷ்ணு, உட்காரு. எப்படிமா இருக்கு? தலையில வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? இப்ப எவ்வளவோ பரவாயில்ல விஷ்ணு, வலி நல்லாவே குறைஞ்சிருக்கு. அம்மா, இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப அந்த கேள்வி வருது. கொஞ்சம் தெளிவா யோசனை பண்ணி பார்த்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்கம்மா. எப்படிம்மா அடிபட்டுச்சு? எனக்கு என்னமோ இப்படி நடந்ததுக்கு நாகராணி காரணம் இல்லைன்னு தோணுது. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க விஷ்ணு? நாகினியை தவிர இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேற யாரால முடியும்? இத பாரு, நேத்து ஹேமா, அர்ஜுன், அமிர்தா எல்லாரும் இருந்தாங்க. அதனாலதான் இத பத்தி எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். எனக்கு என்னமோ மயூரி சொன்ன மாதிரி இது அந்த நாகராணியோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது விஷ்ணு. எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படியாம்மா சொல்றீங்க? அப்புறம் என்ன விஷ்ணு, இந்த வீட்டுல எனக்கு வேற யார் விரோதி இருக்காங்க சொல்லு? ஏற்கனவே அந்த நாகராணிக்கு இந்த வீட்டு சந்தோஷத்து மேல ஒரு கண்ணு இருக்கு. நாமெல்லாம் இப்படி சந்தோஷமா இருந்தா அவளுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். நம்மள பழி வாங்க அவ துடிக்கிறா. அவளை தவிர வேற யாரால இத பண்ண முடியும் விஷ்ணு? காரணம் இல்லாம யாரு எதுக்காக என்ன தாக்க போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு விஷ்ணு. பரவாயில்லையே, நான் விட்ட அம்பு சரியான இலக்கை தான் அடையுது. இதுக்காக தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். பந்தக்கால் வந்தாச்சு போல இருக்கே. அம்மா, நான் போய் பார்க்கறேன். மயூரி, என்னங்க கூட்டிக்கிட்டு போமா. ஓம் நம சிவாய, ஹர மகாதேவ. ஹேமா, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பந்தக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணணும். அமிர்தா, அர்ஜுன், அமிர்தா வாங்க. வா கண்ணா, வாமா. அமிர்தா, இந்தாமா. சாஸ்திரிகள் எத்தனை மணிக்கு வருவாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள இந்த பந்தக்கால உள்ள வைக்க சொன்னாரு. சரி, உள்ள கொண்டு வாங்க. செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் கொஞ்சம் இருக்கு. இன்னும் பாதி நாள் தாம்மா, எல்லாம் முடிஞ்சிடும்.
ஹேமா 2 பேருக்கு ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து கொடு, குடிக்கட்டும். சரி, கொஞ்சம் சோர்வு குறையும் இல்லையா? சரிங்க அத்தை, சரிங்க அத்தை, போலாம். என்கிட்ட எதுவும் உண்மையை சொல்லுங்க அமிர்தா. என்ன உண்மை? ஏன் தாலி கட்டிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? என் கையில தாலி கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையா? நான் சரியான நேரத்துக்கு, முகூர்த்த நேரத்துக்கு கண்டிப்பா வந்தே தீருவேன் சேஷா. சொல்லுங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? என் கையில தாலி கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையா? ஆமா, ஆசை, ரொம்பவே ஆசை. எப்ப உங்க கையால என் கழுத்துல தாலி ஏறும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அர்ஜுன். பாபா, சும்மா அப்படியே நின்றுட்டு இருந்தா இந்த நாள் அப்படியே போயிடும். ஏதாவது பண்ணுங்க, அந்த சிவலிங்கத்தை சீக்கிரம் எடுங்க. உங்க சக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க பாபா. நானும் அதே முயற்சியில தான் இப்ப இருக்கேன் கர்ணா. வேற எந்த விதமான சக்திக்கும் பயப்படவே இல்லை இந்த பைரவ பாபா. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. என்ன நடக்குது இங்க? நாகமணி எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாகமணியை வச்சிருக்கிற சிவலிங்கம் நம்ம கண் முன்னாடியே இருந்தும் அதை நாம எடுக்க முடியலையே. கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குது. இப்படியே நம்ம சும்மா நின்றுட்டு இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நானும் என்னோட முயற்சிகளை செஞ்சு பார்த்துடுறேன். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிங்க பாபா. எதுக்காக சிரிக்கிறீங்க? சிரிக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்தது? ஒரு நிமிஷம் இரு விஷ்ணு. பாபா, என்னது இந்த சமயத்துல நீங்க எங்க போறீங்க? கிளம்பி போகும்போது எங்கன்னு கேட்கறது சரியா இருக்காது கர்ணா. ஒரு நிமிஷம் நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். நாம் இங்க வந்த காரியம் நல்லபடியா நடக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? கர்ணா, அப்படியெல்லாம் நம்ம மனசு தளர விடக்கூடாது. நம்ம லட்சியத்து மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லு?
பாபா இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்ணா. கைய விடு மயூரி, உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்றேன். வீட்ல விசேஷம் நடக்குது, 1008 வேலை இருக்கு. சந்தர்ப்பம் புரியாம நீ இப்படி. சரி, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் திடீர்னு என்னாச்சு சித்ராக்கா? கண்ணு இருந்தும் ஏன் குருடங்க மாதிரி நடந்துக்கிறீங்க? என்ன நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதான் நீயே பாக்குறல்ல, சாஸ்திரங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏம்மா, உன் கண்ணுக்கு இது தெரியலையா? கண்ணிருந்தும் குருடா இருக்கிறது யாருன்னு நீயே சொல்லு. சித்ராக்கா, நான் இப்ப விளையாடுற மூட்ல இல்ல, ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க யார் கண்ணுக்கும் இந்த பிரச்சனை தெரியலையா? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது நேரடியா சொல்றியா? அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அந்த அமிர்தா வளையல்காரன் கிட்ட இருந்து மொத்த வளையலையும் வாங்கிக்கிட்டாலாமே. ஆமா, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? நார்மலா இருக்கிற யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? விடு மயூரி, என்னமோ பாவம், அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அதனால வாங்கிருக்கா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பெரிய விஷயம்தான். போன தடவை நாம எல்லாரும் வளையல் வாங்கும் போது அவளும் ஒரு டசன் வாங்கினா தானே? 2 3 இல்ல மேக்ஸிமம் 4 டசன் வாங்கலாம். அதை விட்டுட்டு அந்த ஆள்கிட்ட இருக்கிற மொத்த வளையலையும் அவளே வாங்கிக்கிட்டாள்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, அதை விடுங்க. நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்கல்ல மாங்கல்ய சாஸ்திரத்துக்கு எல்லாரையும் எவ்வளவு அவசரப்படுத்தினான்னு. ஏன் அப்படி பண்றா? அவ ஏற்கனவே அர்ஜுனோட பொண்டாட்டி தானே. ஆஃப்டர் ஆல் சாஸ்திரத்துக்காக கட்டிக்கிற தாலி இத கட்டிக்கிறதுக்காக எதுக்கு இவ்வளவு அவசரப்படுத்தணும்? இதுக்கு என்ன அர்த்தம் சித்ராக்கா? இத பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ, அர்த்தமும் இல்ல, யோசனை பண்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு அவ புருஷன் கையால மறுபடியும் தாலியை கட்டிக்கணும்னு ஆசை. அமிர்தா அவளுடைய புருஷனை அந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு அர்த்தம். தேவையில்லாம கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. நல்ல பொண்ணு இந்த மயூரி. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நான் ஓரமா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு விசேஷம் நல்லபடியா நடந்த மாதிரி தான். ஒரு வழியா இந்த 2 பேர் தான் இங்க இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். இப்பவே எங்க கதையை முடிக்கிறேன். அந்த துஷ்ட பைரவ மறுபடியும் இங்க வரத்துக்குள்ள இவங்க 2 பேரோட கதையை நான் முடிச்சாகணும். கிடைச்ச வாய்ப்பை நான் தவற விடக்கூடாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய. ஓம் நம சிவாய, சிவாய. ஓம் நம சிவாய, சிவாய, சிவாய. ஓம் நம சிவாய, சிவாய, சிவாய. பரமேஸ்வரா, இது என்ன அக்னி பரீட்சை? திரும்ப திரும்ப என்னை ஏன் பலவீனப்படுத்தி இப்படி சோதிச்சுட்டு இருக்க? நான் என்னோட போராட்டத்தோட முக்கியமான கட்டத்துல இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி நிராதரவான ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டுட்ட? என் கையால நேத்து இன்னொரு நாகத்தை கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு ஆண்டவா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்னால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு என்ன தள்ளி விட்டுட்டே.